அனைவருக்கும் வணக்கம். சரஸ்வதி இயற்கை வழி வேளாண்மை, பிள்ளையார்குப்பம் கிராமம், ராணிப்பேட்டை மாவட்டம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என் பேர் சீனிவாசன். நம்ம இயற்கை விவசாயம் 8 ஏக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 8 ஏக்கர்னும் போது கரும்பு ஒரு 3 ஏக்கர் பண்ணுறோம். மிச்சம் நெல் வயல் கொஞ்சம் பண்ணுறோம். அது வீட்டுக்கு காய்கறி கொஞ்சம் போட்டிருக்கோம். முதல்ல 8 ஏக்கராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கும் போது எப்படி சொல்கிறது, கரெக்டான வழிகாட்டுதல் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் சுபாஷ் பாலேக்கர் எஸ்ஆர்எம் காலேஜில் ஒரு 10 நாள் பயிற்சி கொடுத்தாரு ஈசா மூலயமா. அந்த பயிற்சியில் போயிட்டு கலந்துக்கிட்டு நம்ம நாட்டு மாடு வச்சு தற்சார்பு விவசாயம் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு விளக்கம் தெரிஞ்சது எனக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அதுக்காக மாதிரி நாட்டு மாடு காங்காய் மாடு பிடிச்சி அதில் தற்சார்பு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரும்பை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரையாக மாற்றி கொடுக்குறோம். அதே மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா இப்போ தூயமல்லி போட்டிருக்கோம், சொர்ண மசூரி போட்டிருக்கோம். இதே நம்ம நம்மளே அவிச்சு அதுக்கப்புறம் ரைஸ் மில்க்கு எடுத்து போயிட்டு நேரடியாக அரைச்சி தான் மக்களுக்கு கொடுக்குறோம். எதையும் மொத்தமாக விற்க கிடையாது, தற்சார்பு விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு இடுபொருளும் வெளியே போய்ட்டு வாங்குறது கிடையாது. நம்ம நாட்டு மாடு வச்சுருக்கிறதுனால ஜீவாமிர்தம் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம், கனஜீவாமிர்தம் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். நாட்டு மாட்டு கோமியத்துலேருந்து தான். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பத்தில கரைசலெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ பத்தில கரைசலும் பயன்படுத்துறது கிடையாது. சாண கரைசல் ஒன்றே எல்லாத்தையுமே கேட்குது. பூச்சி வெரைட்டியிலேருந்து நோவுக்கும் கேட்குது, பயிர் ஊக்க மருந்தாகவும் பயன்படுது. அதில் எதை கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணிவிட்டு இப்போ தற்சார்பு விவசாயம் தான். நம்ம நாட்டு மாட்டு சாணம் கோமியம் மட்டுமே இருந்தால் மட்டும் விவசாயத்தை பண்ணிடலாம். இப்போ எப்படின்னா இந்த இயற்கை விவசாயம் உங்களுக்கு எப்படி லாபகரமாக இருக்கா, எப்படி இருக்குங்க? இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்கும் லாபகரம்னு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியல இது வரைக்கும். ஏன்னா இப்போ மண் மாறிக்கிட்டு வருது. 5 வருஷமாக தான் பண்ணுறோம் இயற்கை விவசாயத்தை. இப்போ இதில் பெரிய பிரச்சனை எங்களுக்கு என்னன்னாக்கா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் பிரச்சனை ஆள் பிரச்சனை அதிகமாக இருக்குது. நம்ம இயற்கை விவசாயம்னு வரும்போது எல்லாத்துக்குமே நம்ம ஆள் இருந்தால் மட்டும்தான் இயற்கை விவசாயத்தை பண்ண முடியும். இப்போ நெல் வயலில் பார்த்தோன்னா கோனாவிட்டர் ஓட்டுறோம். கோனாவிட்டர் ஓட்டிட்டு பிறகு அந்த இடையில் இருக்கிற பயிர் எடுக்கணும், களை எடுக்கணும் அப்படின்னும் போது அதுக்கும் ஆள் தான் தேவைப்படுறாங்க. மறுமுறை கோனாவிட்டர் ஓட்ட முடியாது, பயிர் வளர்ந்துடும். அப்போ இருக்கிற புள்ளி எடுக்கிறதுக்கும் ஆளுங்க தேவைப்படுறாங்க, நடுவுக்கு ஆள். அது மாதிரி ஆளுங்க பிரச்சனை இப்போ அதிகமாக இருந்தால் இயற்கை விவசாயத்தை பண்ணுறது கொஞ்சம் போன ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த செயற்கை விவசாயம் செஞ்சதுக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் உங்களுக்கு எப்படிங்கன்னா என்ன உங்களுக்கு? செயற்கை விவசாயம் அதாவது எப்படி சொல்கிறீங்கன்னா, ஃபெர்டிலைசர் போட்டு விவசாயம் பண்ணுறது அது எல்லாத்தையுமே மருந்து இருக்குங்க. ஒரு நெல் வயல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆளுங்களை நிலத்தில் இறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தளவு விவசாயம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் செலவு இருக்குது. ஆனால் செலவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரே இடமா அமௌண்ட்டை அப்படி விற்றுறாங்க, ஒரே காசு நம்மளுக்கு ஒரே இதை வருது. ஆனால் நம்ம அரிசியோ கரும்போ அப்படி பண்ணும்போது அந்த பிரச்சனை அது நம்ம சிறு தான் விற்று எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பார்சலுக்கு நம்ம தைச்சி யார் கொடுக்குறோம் அனுப்பணும். நிறைய இதில் சிரமங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரை சிரமங்கள் இருக்குது. ஃபெர்டிலைசர் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா சிரமங்கள் கம்மி, ஆனால் மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதில் ஓகே, அது வேணான்ற மாதிரி தான் இப்போ நம்ம இதுக்கு வந்திருக்கோம். பாதிப்பு இருந்தாலும் சரி, இப்போ நம்ம அடுத்தது நம்ம இருக்கோம், நம்ம சந்ததி தான் வரப்போகுது. மருந்து போட்டு மண்ணை கெடுத்துட்டு அதெல்லாம் வாரிக்க போகிறோம். அதில் விவசாயன்றது இன்றைக்கி லாபம் நஷ்டம் வருது. ஆனால் நல்ல ஒரு உணவு தரணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆக வேண்டியது இருக்குது. சரி, நன்றிங்க. நன்றி.